வணக்கம். மதிய வானிலை அறிக்கை. மிக முக்கியமான பல்வேறு விதமான விஷயங்களை தான் இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழகத்திற்கு மிக முக்கியமான அறிவிப்புகள் தற்போது பார்த்திங்கன்னா வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்று இரவு பல மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா தொடர் மழையானது இருக்கக்கூடும். ஓகேங்களா? இருக்குதா இல்லையா, என்ன கதை அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மதிய வானிலை அறிக்கை. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னே சொல்லலாம். தமிழகத்தில் நேற்று சென்னையில் கிட்டத்தட்ட நீங்கள் நம்மளாலும் நம்புவீங்களான்னு தெரியல, கடந்த வாரம் 109 110ங்க. இந்த வாரம் 6 மணி நேரம் தொடர் மழை. இதில் அதிகபட்சமாக நேற்று தமிழ்நாட்டிலே அரக்கோணம், ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் 12 சென்டிமீட்டர் 120 மில்லிமீட்டர். ராணிப்பேட்டை மாவட்டத்திலாம் கூட, ராணிப்பேட்டை வேலூர் மாவட்டங்கள்லாம் கூட கிட்டத்தட்ட 110 ஃபாரன்ஹீட்டுக்கு மேலே வெப்பமானது எப்படி சொல்கிறது பொங்கி எழுந்தது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் தமிழகத்தில் இன்று எந்தெந்த மாவட்டங்களில் மழை பொழிவு அப்படின்றத பார்த்துடலாம். நேற்றை போலவே இன்றைக்கும் ஒரு பரவலான மழை பொழிவுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் எதிர்பார்க்கப்பட முடிகிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுன்னு சொல்லிட்டு எல்லா மாவட்டத்துக்குமே மழை இருக்கும் மாதிரி தான் தோணுது நமக்கு. உள் மாவட்டங்கள் இன்றைக்கி நல்ல மழையை பெறும். கடலோரத்தை விட உள் மாவட்டங்கள், உள்பகுதிகள் நல்ல மழையை இன்றைக்கி பெறும். டெல்டா மாவட்டங்களில் காலையிலிருந்தே மழையானது பொழிந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அங்கே அந்த பரவலான மழையானது தொடரும். ஓகேங்களா? அந்த பரவலான மழை பொழிவு அப்படின்றது அங்கே தொடருவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா மதுரைக்கு வடக்கே நம்முடைய வழக்கம் போல் புதுக்கோட்டை, மதுரை, அப்புறமா பார்த்திங்கன்னா திண்டுக்கல், காரைக்குடியில் அப்படியே மேலே, ஓகேங்களா, நாமக்கல் பகுதி, ஈரோடுடைய வடக்கு பகுதி, சேலத்துடைய வடக்கு பகுதி, ஆத்தூருடைய வடக்கு பகுதி, அதுக்கு மேலே போனால் பரவலான ஒயிட் ஸ்ப்ரெட் மழை ஃபால். தருமபுரி, கிருஷ்ணகிரி, அப்புறமா பார்த்திங்கன்னா ஆம்பூர், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இன்றும் பரவலான மழை இருக்குது. ராணிப்பேட்டை, ஆற்காடு, வேலூர், திருப்பத்தூர் இந்த பகுதிகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா பரவலான மழை பொழிவு இன்று தென்படுகிறது காஞ்சிபுரம் மாவட்டத்தில். அதே போல் வடக்கு இருக்கக்கூடிய தெற்கு ஆந்திராவின் நம்ம தமிழ்நாட்டில் வட உள் மாவட்டங்களுக்கு வடக்கே இருக்கக்கூடிய திருப்பதி பகுதி, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்முடைய பக்காலா, புத்தூர், சித்தூர் இந்த பகுதிகளெலாம் நல்ல மழையானது பொழியுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்புறமா பார்த்திங்கன்னா கூடூர் இந்த பகுதிகளெல்லாம் கூட, அதாவது தெற்கு ஆந்திரா இதெல்லாம் அங்கெல்லாம் மழை பொழிவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குப்பம் பகுதியெல்லாம் கூட நல்ல மழை பொழிவை பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அளவிற்கு மழை பொழிவு இன்று வட உள் மாவட்டங்கள்லையும் வடக்கு மாவட்டங்கள்லையும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து தீவிரம் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்லப்படுகிறது. கடலோர மாவட்டங்களுக்கு இன்று மழையானது இருக்கக்கூடுமா? அதாவது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு இன்று மழை இருக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்பு அனைவரிடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே கண்டிப்பாக மழை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்று உறுதியாக இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அதே போல் நம்முடைய டெல்டா மாவட்டங்களில் காலையிலிருந்தே அங்கங்கே பார்த்திங்கன்னா உருவாகி எப்படி சொல்கிறது ஏகப்பட்ட விதமான அறிவிப்புகள் அப்படின்றது வெளியாகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் பல்வேறு விதமான மாவட்டங்களில் தொடர் மழையானது பொழிவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. பல மாவட்டங்களில் தொடர் மழை பொழிவுகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. மற்றபடி உள்ளே இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லேயும் சரி ஏகப்பட்ட விதமான மாற்றங்கள்லேயும் பார்த்திங்கன்னா மழை பொழிவுகள் அப்படின்றது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது. அடுத்து மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான இந்த ஒரு சூழலில் தான் ஒட்டு மொத்தமாக நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு மாவட்டங்களில் தொடர் மழையானது இருக்கக்கூடும். எனக்கு ஒரு சின்ன வருத்தம். என்ன வருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மழை பொழிவு, இந்த வெப்பசலன மழை பொழிவு அடுத்து 70 மணி நேரத்திற்கு மட்டும்தான். ஓகேங்களா? அதற்கு பிறகு மழைப்பொழிவு முற்றிலுமாக விலகுகிறது அப்படின்றது ஒரு சொல்லவே சங்கடமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா மழைப்பொழிவு நன்றாக பரவலாக பார்த்திங்கன்னா பொழிந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே கொஞ்சம் நமக்கு கேப் கிடைக்கும் போல் தெரியுது இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் படி. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன மாதிரியான அறிவிப்புகள் அடுத்தடுத்த கட்டங்களாக வெளியாகுது அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பல மாவட்டங்களில் தொடர் மழையானது இருக்குது அப்படின்னே சொல்லிடலாம். ஸோ அதனால் ஒரு அப்டேட்ஸாக A to Z பார்க்கலாம் நண்பர்களே. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னே சொல்லலாம். அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திக்கலாம். நன்றி.